வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ உங்களுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ற ஸ்டிக்கர்ஸை எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் மேக் பண்ண போற ஸ்டிக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ இல்ல பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்ஸோ பேஸ் பண்ணி நம்ம வந்து மேக் பண்ணல. வாட்ஸ்அப்லேயே தான் நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸை மேக் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோட்டோஸை வச்சும் ஸ்டிக்கர்ஸை மேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா யாராச்சும் ஒருத்தர் சென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி சென்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸையும் நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் சென்ட் பண்ணுற ஒரு ஸ்டிக்கரை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சென்ட் பண்ணியிருக்க ஸ்டிக்கர்ஸை அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எடிட் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்தீங்கன்னாவே அதில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப்பே ரிட்டர்ன் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டைலாக் வேணுமோ இல்லை எமோஜஸோ இல்லை கத்தி அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். செகண்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேட் மெசேஜ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டேரெக்டாக அந்த எமோஜ் சென்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். எமோஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிங்கனாவே இப்போ டேரெக்டாக கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த இமேஜை வந்து ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இமேஜை மட்டும் கொடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைலாக்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் இமேஜஸோ ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸை நீங்களே எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் வாட்ஸ்அப் மூலியமாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.